காலேஜ் டேஸில் நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தென் ஐ லாஸ்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் டிரைவிங் பைக்ஸ். நானாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சர்ச்சிங் எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு நானும் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணப்போ தான் ஓகே வை நாட் நம்மளே அதை பண்ணக்கூடாது. எனக்கு நான் தான் குரு, நானே தான் கற்றுக்கிட்டேன். செல்ஃபாவே கற்றுக்கிட்டேன். சும்மா கடைக்கு போயிட்டு வந்தா ராயல் என்ஃபீல்ட் போயிட்டு வந்துடலாம். ஓட்டும் போது கெத்தாக தான் இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு ஒன்றா அப்படின்றது இன்னொரு தடவை டர்ன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரைட் மூமெண்ட் தான் எனக்கு. எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஷார்ட்டாக இருக்க நீ ஓட்டாத, உன்னால் ஓட்ட முடியாது. யாராவது பாய்ஸ் இது வரைக்கும் வந்து நான் ஷார்ட்டாக இருக்கேன் பைக் ஓட்ட மாட்டேன், நான் லீனாக இருக்கேன் பைக் ஓட்ட மாட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமாமா? ஐ வாண்ட் டு ரைட் இட். ஏன் நம்மளால முடியல? நம்ம ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி வாங்க, ஓட்டுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அவள் விகிட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ஜோதிகா அவங்க வந்து பைக் ரைட் பண்ண புதுசில் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் இதே மாதிரி பைக்லாம் ஓட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை வந்தது உண்மை. ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் எனக்கும் அப்படியே ஆசை வந்துச்சு, பட் நான் அதை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. இவங்க வந்து ரேடியன்ட் ரைடர்ஸோட ஃபவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும், ரோஷினி. இவங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் லேடிஸ்க்கு வந்து பைக் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஸோ நானும் உங்களை மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியமாக இன்றைக்கி அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சு? நீங்கள் வந்து சென்னை தானா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட நேட்டிவ் வந்து ட்ரிச்சி. ஸோ ஸ்கூலிங்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே ட்ரிச்சியில் தான் பண்ணேன் நான். ஸோ மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணேன். தென் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணேன். தென் காட் மேரிட், ஹேவ் அ கிட். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாச்சு. காலேஜ் டேஸில் நான் ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ தென் ஐ லாஸ்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் டிரைவிங் பைக்ஸ். ஓகே ஹேண்டில் பண்ண முடியுமா, சரி குழந்தையெல்லாம் வந்தாச்சு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ suddenly just started. It made me so confident. So இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. ஸோ எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு மேம்? நம்மளும் வந்து பைக் ரைடிங் வந்து பண்ணணும், இதில் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக நான் ட்ரைவ் பண்ணும்போது ஐ ஃபெல் த கான்ஃபிடென்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ என்னோட சர்க்கிள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, நான் சர்ச் பண்ணேன். ஓகே நானாக கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சர்ச்சிங் எங்கேயாவது சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு நானும் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணப்போ தான் ஓகே வை நாட் நம்மளே அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலியில் பேசும்போது எல்லாமே சூப்பர் யா சப்போர்ட், பயங்கர சப்போர்ட் பண்ணு, நல்லா இருக்கும், நல்ல ரீச் இருக்கும். ஏன்னா வி ஆல்சோ வாண்டட் டு டூ. ஃபஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பைக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க? நான் ஃபர்ஸ்ட் பல்சர் தான் ட்ரைவ் பண்ணேன். எடுத்தோடனே பல்சர்? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு அப்படியே ட்ரை பண்ணேன் காலேஜ் டேஸில். தென் ஆஃப்டர் தட் பிரேக் அப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே ராயல் என்ஃபீல்ட் ட்ரை பண்ணலாம், அந்த சவுண்ட். ஸோ ராயல் என்ஃபீல்டுக்குனே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா? யா. அண்ட் இன்னொன்று ஃபேமிலி கேர்ளாக இருக்கும்போது அது சூப்பர் பைக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனால் தட் ஒன்ட் பி லைக் பார்க்க நல்லா இருக்காது அப்படின்றத விட நான் கம்ஃபர்டபுளாக இருக்காது, சொசைட்டியில் கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் வென் ஐ ஃபெல்ட் ராயல் என்ஃபீல்டு ஓட்டும் போது இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். சும்மா கடைக்கு போயிட்டு வந்தா ராயல் என்ஃபீல்டு போயிட்டு வந்துடலாம். நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓட்டும் போது என் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு வந்திருக்கு, அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கா? ஆக்சுவலாக அந்த மாதிரி சொசைட்டிலேருந்து எனக்கு எதுவும் இல்லை. ஓட்டும் போது கெத்தாக தான் இருக்கும், எல்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தடவை பார்த்துட்டு ஒன்றா அப்படின்றது இன்னொரு தடவை டர்ன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரைட் மூமெண்ட் தான் எனக்கு. ஸோ மற்றபடி சொசைட்டியில் எந்த டிஸ்டர்பன்ஸ் ஹர்ட் ஆகுற அளவுக்கு எதுவுமே இருந்ததில்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது கேட்கும்போது. எனக்கும் அதுதான் நானும் பார்த்தேன், எங்கேயாவது ஏதாவது ஹராஸ்மெண்ட் இருக்குமா, பயம் இருக்கும், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா திட்டிடுவாங்களா நானும் பார்ப்பேன். பட் எல்லாருமே சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. தே வர் ஹாப்பி அ கேர்ள் ரைடிங் அ பைக் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, உங்களோட குரு அவங்கள பற்றி சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு நான் தான் குரு, நானே தான் கற்றுக்கிட்டேன். செல்ஃபாவே கற்றுக்கிட்டேன். அது இன்ட்ரெஸ்ட் தான்.
ஸோ எல்லாமே இப்போ டூ வீலர்ஸில் ஸ்கூட்டிஸில் யார் கற்றுக் கொடுத்தா நம்மளா கற்றுக்கிட்டோம். ஸோ சைக்கிள்ஸ்லாம் யார் கற்றுக் கொடுத்தா நம்மளா கற்றுக்கிட்டோம். சேம் தலையை தான் பைக்கும் ஆட்டுறேன், எனக்கு தெரியாது. வாங்க கற்றுக் கொடுத்துடலாம். கண்டிப்பா. பட் யா அதான் நான் கேட்கணும்னு நெனச்சேன். நீங்க இந்த மாரி ஒன் டேல கத்துக் குடுக்குறீங்க இல்லையா? ஸோ யூசுவலா வந்து இந்த மாரி வெயிட்டான அந்த பைக்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா, ஹைட் அண்ட் வெயிட்லாம் இருக்கவங்களுக்கு தான் அது மேட்ச் ஆகும் அப்டின்னுவாங்க. ஸோ இப்ப ஷார்ட்டா இருக்காங்க, லீனா இருக்காங்க. யாரா இருந்தாலும் உங்களால ஒன் டேல கத்துக் குடுக்க முடியுமா? ஷூர், ஷூர். ஸோ அதுதான் நான் மெயினா மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஹைட் ஆர் வெயிட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் நானு. ஸோ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். யாராவது பாய்ஸ் இதுவரைக்கும் வந்து நான் ஷார்ட்டா இருக்கேன், பைக் ஓட்ட மாட்டேன். நான் லீனா இருக்கேன், பைக் ஓட்ட மாட்டேன்னு சொல்லி கரெக்ட்டான பாயிண்ட். கேள்விப்பட்டுருக்கோமாமா? இதுவரைக்கும் நம்ம இல்ல. கேள்விப்பட்டுருக்கோமா? நோ ரைட். தென் வை நாட் கேர்ள்ஸ்? ஸோ அந்த பார்க்கும்போது கேர்ள்ஸா இருக்கும்போது தான் இந்த கிரிட்டிசிசம்லாம் வருது இல்லையா? லைக் ஷார்ட்டா இருக்க, உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. லீனா இருக்க, ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு. எந்த பாயாவது சொல்லியிருக்கானா, நான் ஷார்ட்டா இருக்கேன், நான் பைக் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு. நான் ஸோ அது கேள்விப்பட்டதில்ல. ஒரு மித் மாரி அது கிரியேட் ஆயி வச்சிருக்கு. கேர்ள்ஸ் கான்ட் ஹேண்டில் அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஸோ சூப்பர். தட் இஸ் த திங். ஹைட் ஆர் வெயிட் இஸ் நாட் அ மேட்டர். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் மைண்ட். நிஜமா அது ஒரு நல்ல பாயிண்ட் இல்ல. நம்ம யோசிக்கிறோம். நம்மளே நம்மள வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் அது. எஸ். ஸோ உங்களுக்கு வந்து கிளையண்ட்ஸ்ல வந்து இந்த மாரி எல்லாம் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவாங்கல்ல. அத பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் இதுவரைக்கும் லைக் நியர்லி 80 பிளஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதில வந்து ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 20லேருந்து மேக்ஸிமம் 54 வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு அவங்கலாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். லைக் நான் கேட்பேன். ஐ வில் ஆஸ்க் தெம், "ஓகே, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? வை யூ வாண்ட் டு டூ திஸ்?" அப்படின்றத ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எனக்கு அது ரிவ்யூல குடுங்க அப்படின்னு நான் கேட்பேன். ஐ வாண்டட் டு நோ தட். அப்படி கேட்கும்போது சொல்லுவாங்க, சின்ன வயசுல பைக் அப்ப ராயல் என்ஃபீல்டு ரொம்ப இதா இருக்கும்ல. அந்த சவுண்ட் அந்த அங்க இப்பயும் அந்த இது போகவே இல்ல. எஸ், எஸ். எல்லாருக்கும் ஒரு ட்ரீமா தான் இருக்கு. ராயல் என்ஃபீல்டுங்கும்போது ஒரு தனி கிரேஸ். நம்ம அப்பா, அண்ணா யாராவது ஃபேமிலில வச்சிருப்பாங்க. தூரத்துல வந்தாலே அந்த சவுண்ட் வச்சு அந்த கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரீட்ல யாராவது இருப்பாங்க. அத ஓடி போய் பார்க்கறது. ஸோ அப்படி இருக்கும்போது கத்துக்கணும். பட் இப்போ 54 அப்படின்னு இருக்கவங்க, அப்ப யோசிச்சு பாருங்க. அவங்க டேஸ்ல வந்து அது ரொம்ப கஷ்டம் பைக் ஓட்டுறது. ஸோ எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்கும். ஸோ எனக்கு ஓட்ட கத்துக்கணும். அப்ப எனக்கு யாருமே கத்துக் குடுக்கறதுக்கு இல்ல. இப்ப இருக்காங்க. ஐ வாண்ட் டு டூ திஸ் நவ். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. அண்ட் நெறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு 2, 3 பேரு இருக்காங்க. அவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, பைக் ஓட்ட தெரியும் எனக்கு. பட் ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். ஸோ எனக்கு அந்த ஃபியர் எனக்கு ஓவர் கம் பண்றதுக்காக ஐ வாண்டட் டு லேர்ன் அகெயின். ஸோ அவங்களுக்கு ஓட்ட தெரியும். பட் அந்த ஃபியர் ஓவர் கம் பண்றதுக்கு. தென் ஐ ஃபெல்ட் வைல் டிரைவிங் அ பைக். இப்போ கேர்ள்ஸ் பைக் ஓட்டுறோம் அப்படின்னா, ஐ டோல்ட் யூ ரைட். எனக்கு அந்த நல்ல ஒரு ப்ரைட் மூமெண்ட்டா இருக்கும், கெத்தா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இட் பில்ட்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ பேசிக்கா ரைடிங் இஸ் செகண்டரி. எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் லெவல்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணும். ஃபியர் ஓவர் கம் பண்ணும். ஸோ எனக்கு அதுதான் ஹேப்பன் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் அகெயின் வென் ஐ ஸ்டார்டட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா குடுத்துச்சு. ஓகே, பைக் ஓட்டிட்டோம். ஸோ ஓகே, வி காட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாரி. அண்ட் பயம் போயிடுச்சு. ஸோ அது பர்சனாலிட்டி பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு கிளையண்ட்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஒன்ஸாவது ஓட்டிறணும். மாம் அண்ட் டாட்டர் டூவோ வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே வருவாங்க. எங்க அம்மாவுக்கும் கத்துக் குடுங்க, எனக்கும் கத்துக் குடுங்க. அப்படி வந்திருக்காங்க. ஸோ நெறைய கேட்டகரிஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ராயல் என்ஃபீல்ட் இந்த மாரி பைக் தான் சொல்லி தருவீங்களா? இல்ல எந்த மாரி பைக்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் குடுக்குறீங்க? சொல்லி தரீங்க நீங்க எக்ஸ்க்ளூசிவ். இல்ல, நான் சூஸ் பண்ணது வந்து ராயல் என்ஃபீல்டு தான். ஏன்னா கேட்டகரிஸ் ஆஃப் லேடீஸ் வராங்க இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஐ சோஸ் ராயல் என்ஃபீல்டு. ஓகே. அண்ட் சொல்லிக் குடுக்கும்போது நெறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க என்ன மாரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஸோ வென் தே ரெஜிஸ்டர் நான் வந்து ஒரு ஃபார்ம் குடுப்பேன். ஸோ அந்த ஃபார்ம்ல உங்க பேசிக் டீட்டெயில்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் எல்லாமே கேட்பேன். ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுக்குவேன். ஸோ ஐசைட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல லோ பிபி. ஏன்னா அவுட்டோர்ல பண்றோம். ஸோ சன் இருக்கும். ஸோ அதனால அதெல்லாமே கேட்டுக்குவேன். ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு அக்கார்டிங் டூ தெம் ஐ வில் கிவ் தெம் ட்ரெய்னிங். உங்ககிட்ட வந்த கஸ்டமர்ஸ்ல இதுவரைக்கும் வந்து ஃபன்னியான மொமெண்ட்ஸ் இல்லன்னா ரொம்ப நெகிழ்ச்சியான மொமெண்ட்ஸ் இந்த மாரிலாம் இருக்கா நெறையா? யா. நெறைய இருக்கு. நெறைய நடந்திருக்கு. எவ்ரி கிளாஸஸ் ஏதாவது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோரோவர் என்கிட்ட கிளாஸ் வரும்போது எல்லாமே கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட்டு நான் ஐ வில் மேக் தெம் ஃபீல். கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் ஐ வில் டாக் வித் தெம். ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருமே நிக்க வச்சு இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். ஸோ நீங்க கான்ஃபிடன்ட். என்ன பண்றீங்க? ஸோ அப்போ ஒரு பாண்டிங் கிடைக்கும் எல்லாருமே. ஏன்னா குரூப் ட்ரெய்னிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் தான். ஈவன் இஃப் இட்ஸ் 1 ஐ வில் கோ ஆர் 2, 3 எதுனாலும் பட் அப் டூ 5 மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்.
ஸோ எனக்கு அவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்களுக்கு என் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நடந்துரும். ஸோ அப்படி சொல்லும்போது ஒய் வாண்ட் டு டூ திஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். இல்லை நான் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லியே தர மாட்டேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். எஸ், சொல்லி தருவாங்க, ஆனால் வந்து சண்டை வந்துடும். ஸோ ஃபுல்லாக சொல்லி கற்றுக்க முடியாது. அதனால எங்கேயாவது போய் வெளில கற்றுட்டு வந்துட்டு பைக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு கார் டிரைவ் பண்ண தெரியும், பட் பைக் டிரைவ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர். அண்ட் சிப்ளிங்ஸ் இருக்காங்க. ஸோ அதே தான் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஷார்ட்டாக இருக்க நீ ஓட்டாத, உன்னால் ஓட்ட முடியாது அப்படின்றதுனால கசின்ஸ் எல்லாமே வந்து இல்லை பிரதர்ஸ் யாராவது இருந்தால் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவன் முன்னாடி நான் ஓட்டணும், மேம் நான் எனக்கு சாயங்காலம் போய் ஓட்டி காமிக்கணும் அப்படின்ற மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும். சில பேர் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சொல்லாமல் நான் வந்து கற்றுட்டு ஐ வாண்ட் டு சர்ப்ரைஸ் ஹிம், எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, ஐல் கோ அண்ட் சர்ப்ரைஸ் ஹிம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்திருக்கு. நீங்களே வந்து ஒரு நாளைக்கு அவங்க கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் பொறுப்பும் நீங்க தான் எடுத்துக்கிறீங்களாமே, லஞ்ச்லேருந்து ஃபுட்லேருந்து. ஸோ அந்த பைக்லேருந்து எல்லாமே நீங்க தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களால மேனேஜ் பண்ண முடியுதா? எஸ் 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 அப்சல்யூட்லி. பைக் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ஃபியூவல், சேஃப்டி கியர்ஸ். அவங்க வந்து அந்த கம்ஃபர்டபுள் க்ளோதிங்கில் வந்தால் மட்டும் போதும். ஸோ ஏன் லஞ்ச் நான் யோசித்தேன் அப்படின்னா, இஃப் ஐ டெல் தெம் டு பிரிங் தேர் ஓன் லஞ்ச், டைமிங் மிஸ்மேட்ச் ஆகும். டிஃபர் ஆயிடும். ஸோ அவங்க 2 பேரை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, நான் ஹோட்டலில் சாப்பிட்டு வரேன்னாங்க. ஸோ டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஐ பிளான்ட் ஓகே வேண்டாம், நம்மளே கூப்பிட்டு போயிட்டு ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு தென் வெல்கம், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும். தென் ஸோ எவ்ரி திங் ஐ மேனேஜ். பட் நிஜமாவே வந்து அதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் நீங்க வச்சிருப்பீங்கல்ல? ஸோ இவங்களுக்கெல்லாம் இப்படி இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேக் ஸ்பெஷலா நீங்க வச்சிருக்கீங்களா? யூனிக்கா இதான் என்னுடைய யூனிக் திங் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆமா, பயப்படுறது. அது நானுமே கேட்டேன். வெயிட் அப்படிங்கும்போது பேலன்சிங். ஸோ அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பேலன்சிங் எப்படி, பைக்கோட பேலன்சிங் எப்படி, நம்மளோட வெயிட்டுக்கு பைக் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த பேலன்சிங் அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னாலே தென் தே கேன் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்டே தெரியாது. ஸோ தட்ஸ் வாட் தே சே. பேலன்சிங் தான் கஷ்டமாக இருக்குது, ரைட் பண்ணும்போது தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி காத்துல தான் பறக்கிற இருப்பேன். மாதிரி இருக்கும். எஸ் எஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேலன்சிங் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ பைக் கத்துக்கும் போது வந்து எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்க சொன்னீங்க, எதுவுமே கத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வந்தீங்கன்னா நல்லா கத்துக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நானுமே வந்து யோசிச்சேன், நமக்குலாம் வந்து சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. எனக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஐயோ! நீங்க சொன்ன அந்த பேலன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஃபியர் இருக்கவங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு வேர்ட்னா என்னவா இருக்கும்? இந்த ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் எனக்குன்னே எடுத்துக்கோங்களேன். இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கத்துக்க முடியும் அப்படின்னா. நான் டிரைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது மைண்ட்ல வந்து இருந்தா போதும். ஒரு தாட் வேத செல்ஃப் மந்திரம் மாதிரி. கான்ஃபிடன்ஸ். எஸ் எஸ் எஸ். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ரைட் இட். ஏன் நம்மளால முடியல? ஸோ எல்லாருமே டிரைவ் பண்றாங்க, ஏன் நம்மளால முடியல? ஸோ நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சு வாங்க, ஓட்டுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்தது எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க கிளாஸ் நடத்துறீங்க மேம்? கோயம்புத்தூர், பிளானிங் ஃபார் வெல்லூர் அண்ட் டவுன் சவுத்தில் நிறையா என்கொயரிஸ் இருக்குது. ஸோ திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, ஸோ அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி புக்கிங்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் அங்கே தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து அந்த லேடிஸ்க்கு தான் நீங்க கத்து தரீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பசங்களும் வந்து அப்ரோச் பண்றாங்களா? எனக்கும் வந்து கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கத்து கொடுத்துருக்கீங்களா? இல்லை, மென்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கல. ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோவ்டு. ஆமாம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்குவாங்க. இது யார்கிட்டையும் அவங்க வந்து கற்றுக்குவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இன்பாக்ஸில் கமெண்ட்ஸ்லலாம் வந்து வந்திருக்கு, ஜென்ஸ்க்கு இருக்கா, என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும்? இதுதான் ஜென்ஸ்க்கு இருக்கா, பாய்ஸ்க்கு கற்று தருவீங்களா, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான். நிறைய பேர் ரைட் பண்ணும்போது இந்த என்ன சொல்றது, கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பைக் ரைட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பயத்துல வந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் தான் நடக்குது. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி மெஷர்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுப்பீங்க அவங்களுக்கு? இதெல்லாம் நீங்க ரோட்ல ரைட் பண்ணும்போது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீட். ஸோ நம்மளுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு ரேஷ் டிரைவிங் கொஞ்சம் வேண்டாம். வேலையும் போயிடக்கூடாது. எஸ், ரேஷ் டிரைவிங் வேண்டாம். நார்மலாக சேஃப்டியாக எப்படி நீங்கள் ட்ரைவ் பண்ணுமோ கேஷுவலாக அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஐ டெல் தம். அண்ட் ரேசிங் ஐ டோன்ட் சப்போர்ட். ரேசிங்லாம் பண்ணாதீங்க. நிறைய என்கொயரிஸ் கேட்பாங்க, ஸ்டன்ஸ் சொல்லி தருவீங்களா லேடிஸ்? ஆமா, இது எனக்குமே இருந்துச்சு அந்த டவுட். ஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லி தருவீங்களா, வீலிங்லாம் சொல்லி தருவீங்களா? நோனோ, திஸ் இஸ் பியூர்லி டிரைவிங் மட்டும்தான், ரைடிங் மட்டும்தான் அப்படின்றது சொல்லிடுவேன். ஸோ ஐ டோன்ட் சப்போர்ட் தட். இப்போ நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கே வந்து என்னுடைய ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். நீங்க Thank இன்னும் you நிறைய so அச்சீவ் much. பண்ணணும். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸை நீங்க என்ன செட் பண்ணி வச்சிருக்கீங்க மேம் இந்த ஃபீல்டுல? இப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குரூப்ல 5 மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது அதுலேருந்து யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஜாயின் வித் தெம்.
ஒரு 5 பேர் அப்படின்றத ஒரு 10 பேர் ஆக்கிக்கலாம். ஸோ க்ரோ தான் பண்ணணும் இதை கண்டிப்பா. நெக்ஸ்ட். ஏன்னா எவ்ரி இயர் அந்த 18+ வந்துட்டே தான் இருக்காங்க லேடிஸ், இதே கேர்ள்ஸ் பெரிய விஷயம். எல்லாமே. ஸோ எவ்ரி இயர் தே என்கொயரிஸ் நம்ப மாட்டீங்க, பிளென்டி ஆஃப் என்கொயரிஸ் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு என்னால் வந்து சிங்கிள் பர்சனாக என்னால் முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஐல் க்ரோ திஸ். கண்டிப்பா. அந்த கான்ஃபிடென்ட் நீங்க சொன்ன மாரி அந்த என்ன சொல்றது, நம்மளுடைய அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்டின்னாலே கான்ஃபிடென்ட்ட நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணுன்றத டெஃபினெட்லி. கத்துக்கிட்டேன் நீங்க இன்னைக்கு சொன்னதுல. கண்டிப்பா நீங்க இன்னும் வந்து நெறைய பேருக்கு சொல்லிக் குடுக்கணும். மேபி நானும் அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கணும் அப்டின்னு விஷ் பண்ணிக்கிறேன். ஷூர், ஷூர். ஸோ ஃபைனலா வந்து எங்களோட வியூவர்ஸ்க்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்டின்னா, நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு போல்ட் வுமன். உங்க பர்சனாலிட்டி பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப்ரஷனா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் கம் டு மீ. ஐல் டாக் வித் யூ அண்ட் வி கேன் ஹேவ் அ ரைட். சூப்பர். உங்களோட இந்த சர்விஸ் வந்து இன்னும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் ஸோ கம்மிங். மச். தேங்க் யூ ஸோ மச்.